அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? பக்ரீத் விடுமுறை தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இன்றிலிருந்து ஆரம்பமாகும் துல்ஹஜ் மாதம். மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு 1 மாத கெடு விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அடுத்து இனி விமானத்தில் பயணம் செய்பவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மீறினால் அபராதம் விதிக்கப்படும். அடுத்து பாஸ்போர்ட் மற்றும் சிவில் ஐடி தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய ஹிஜ்ரி மாதத்திற்கான துல்ஹஜ் மாதத்தின் பிறை நேற்று சவுதி அரேபியாவில் தென்பட்ட காரணத்தினால் இன்று முதல் துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாள் என்று சவுதி அரேபிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சவுதி அரேபியா, குவைத் ஆகிய அரபு நாடுகளில் ஜூன் 6ஆம் தேதி ஈதுல் அதா அதாவது பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி வரை குவைத்தில் உள்ள அமைச்சகங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு ஏஜென்சிகளுக்கு பொது விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். இனி விமானம் முழுமையாக தரையிறங்கிய பிறகு கேபின் குருக்கள் விமானம் தரையிறங்கி விட்டது என கூறிய பின்புதான் விமான பயணிகள் சீட்டிலிருந்து எழ வேண்டும் என துருக்கியுடைய சிவில் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது. இதனை மதிக்காத பயணிகளுக்கு $70 அபராதம் விதிக்கப்படும் என சிவில் ஏவியேஷன் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற புதிய சட்டத்தை எமிரேட்ஸ் நிறுவனமும் கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் இந்த சட்டம் இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், குவைத் ஏர்வேஸ், ஜெசிரா ஏர்வேஸ் போன்ற முன்னணி ஏர்லைன்ஸ்களில் கொண்டு வர வாய்ப்புள்ளது. விமான பயணிகள் விமானம் முழுமையாக தரையிறங்கிய பிறகு கேபின் குருக்கள் சொல்லும் போதுதான் எழுந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் $70 அபராதம் விதிக்கப்படும். அதுபோல கேபின் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா செலோ டேப், கத்திரிக்கோல், ரேசர், பிளேட் ஆகியவை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல கொப்பர தேங்காய், கூர்மையான குடை, மிளகாய் தூள், கயிறு கொண்டு செல்வதற்கும் தடை உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல். வாட்ஸ்அப் மூலமாக உயர்நிலைப்பள்ளி தேர்வின் வினாத்தாள்களை கசியவிட்ட வழக்கில் 3 கைதிகளுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேர்ல ஒருத்தன் ஆசிரியர், இன்னொருத்தவன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் சீக்ரெட் பிரஸில் தலைமை பொறுப்பை வகிப்பவன், இன்னொரு குற்றவாளி பெண் ஸ்டாஃப் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த 3 பேர் மீதும் கொஸ்டின் பேப்பரை வாட்ஸ்அப்பில் பரப்பியது, லஞ்சம் பெற்றது என குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல். குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க விலை உயர்ந்த பொருளையோ பணத்தையோ கார்ல வச்சுட்டு போயிடாதீங்க. ஏன்னா கார் கண்ணாடியை உடைத்து பணத்தை திருடும் கும்பல் குவைத்தில் இருக்கு. அதுபோல ரொக்கமாக பெரிய அமௌண்ட்டையும் கார்ல எடுத்து செல்வதும் ஆபத்து தான். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு ஜஹராவின் தைமா காவல் நிலையத்தில் ஒரு பது குவைத்து புகார் அளித்துள்ளார். 2 பேர் தனது காரை மறித்து கம்பெனியின் பணம் சுமார் 61,000 குவைத்தினரை திருடி சென்றதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இப்ப தைமா காவல்துறை அந்த 2 பேரை கைது செய்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகிறது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க விலை உயர்ந்த பொருளையோ ரொக்கமான பெரிய அளவிலான பணத்தையோ கொண்டு செல்லாதீங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபுடைய 1500 குவைத்தினரையும் ஒருத்தவன் கார் கண்ணாடியை உடைத்து திருடி சென்றுள்ளான். அதனால அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. சாரா அகமது. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் இப்போ கேன்சல்ல போறேன், சிவில் ஐடியில் ஓல்டு பாஸ்போர்ட் நம்பர் இருக்கு, அதனால ப்ராப்ளம் வருமா? நியூ பாஸ்போர்ட் மற்றும் ஓல்டு பாஸ்போர்ட் ரெண்டும் இருக்குன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் கேன்சலில் போனாலும் சரி, நார்மலாக போனாலும் சரி, குவைத்தில் புது பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் லாசிம் கட்டாயமாக சிவில் ஐடியில் புது பாஸ்போர்ட் நம்பரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் குவைத்திலேருந்து போக முடியும். அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஃபேமிலி விசா தொடர்பாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களே, எத்தனை மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. அவகாசம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மாதத்துக்குள்ள 800 குவைத்தினார் கீழ் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் ஒன்று தங்களுடைய ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பிடணும். அப்படி இல்லைன்னா 800 குவைத்தினாருக்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய ஜாபுக்கு மாறிடணும். இந்த 2 சான்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 7,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 65 குவைத்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 79 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 46 குவைத்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 11,300 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 50 குவைத்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 55 குவைத்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 45 குவைத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 74 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $970 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 849 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 122 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.